ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, எத்தனையோ வழக்கறிஞர்கள், பிராத்தல் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்த பிராத்தல் வழக்கறிஞர்கள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எதற்காக பாராளுமன்றத்தை காலால் மிதித்து 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற பிரதமரை தலையில் செருப்பு கலோட வைத்து சிபிஐ கோர்ட்டும் 6ADJ நீதிபதி உடைய ஃபோட்டோவும் போட்டு நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த வீடியோ போடுகிறேன் என்றால் சைபர் கிரைம் என்னுடைய யூடியூப்பை லாக் செய்யாமல் என் மேல் வழக்கு பதிவு செய்து பத்திரிகையிலையும் டிவிலையும் வெளிப்படுத்தி இந்த மாதிரி மதுரை கலெக்டரை அரண் நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை 17/5/2024 அன்று மாலை நாங்கள் கோரிப்பாளையத்தில் கைது செய்தோம். அந்த இடத்துடைய லொக்கேஷன், அந்த ஜெயபாண்டியுடைய செல்ஃபோனை பிடுங்கும்போது அப்போ டைம் அந்த பிடுங்கு நேரத்துக்கிட்ட இருக்கிற கேமரா 3 கேமரா இருந்தது. அந்த கேமரா ஆதாரத்தெல்லாம் வைத்து ஜெயபாண்டியிடம் வாக்குமூலம் எதற்காக மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக அசிங்கமாக போட்டிருந்தேன்னு சொல்லி சைபர் கிரைம் என்ற பொண்டு பயல்கள் அதிகாரிகள் வழக்கு குற்றப்பத்திரிக்கை பதியாமல் எழுதாமல் என்மேல் அரசன் பேக்கரி கடையில் 1200 ரூபாயை பிடுங்கிட்டு போனதாக எழுதி, அதே மாதிரி இந்த நான் தருமபுரியில் இருக்கும்போது என்னைய வீட்டில் வந்து குண்டுக்கட்டாக கைது பண்ணி என்னை கைது பண்ண மறுநாளே என்னுடைய குடும்பத்தையும் மதுரைக்கு அனுப்பி நான் 90 நாள் தருமபுரி சிறையில் இருக்கும்போது நான் வந்து தருமபுரி மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து விட்டு இவிஎம் மிஷின் குற்றத்தை நிரூபித்து விட்டு நான் மதுரைக்கு போகிறேன். ஆகையால் என் குடும்பத்தை நீங்கள் மதுரைக்கு அனுப்பிட்டீங்க, என் குடும்பத்தை மதுரையிலேருந்து கூப்பிடக்கூடாது, நீங்கள் உங்கள் சொந்த ஜாமீனில் தான் என்னை வெளியே விடணும், ஏனென்றால் என் மேல் பொய் வழக்கு போட்டிருக்கீங்க, மறியல் கேஸு தருமபுரியில் அப்படின்னு சொல்லி 30 நாள் கெடுவு கேட்டேன். 30 நாளைக்குள்ளே தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு அந்த மயில அடிஷனல் கோர்ட் நீதிபதி முன்னாடியும் தருமபுரி கலெக்டர் முன்னாடியும் நாங்கள் சொல்லியிருந்தேன். அதை நிறைவேற்ற விடலை. என் குடும்பத்தை இங்கே அனுப்பி மறுபடியும் எனக்கு வந்து எனக்குரிய கேஸ் போடாமல் ஏமாற்றியாச்சு. அதே மாதிரி மதுரையிலையும் நான் மதுரை கலெக்டரை எதற்காக அசிங்கமாக வீடியோ போட்டேன் என்றால் ஆபாசமாக நான் அந்த தருமபுரி மயில அடிஷனல் கோர்ட் நீதிபதி சொன்னார், நீங்கள் மதுரையில் போய் இதுக்கு வேண்டிய முயற்சி எடுங்கன்றார். அதனால் நான் உண்ணாவிரதம் இருந்தேன், சால மறியல் பண்ணேன். நீதிமன்றத்துக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என்று 4 மாசி வீதி மதுரையில் சுற்றி வந்தேன். ரயில் மறியல் பண்ணேன். இதெல்லாம் ஒவ்வொரு கேஸாக போட்டிருந்தால் 4 கேஸாக இருக்கும். உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டை திருடி ஆளுவதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன சொன்னேன் என்றால் 2024 தேர்தல் அன்று மோடி 100 ஓட்டு போடட்டும், இவிஎம் மிஷினில் ஒரு தெருவில் இருக்கிற நாயை நாமினேஷன் கட்ட வைத்து அந்த சொறி நாயை செவிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. அந்த நடத்துறதுக்கு முன்னாடி மோடி 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியை சார்பில் மோடி இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே மோடி போட்ட 100 ஓட்டில் 60 ஓட்டு லீடிங்கில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அப்படி காமிக்கும்போது
போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெற்றது பொய்யான பிரச்சாரம், பணம் கொடுத்து வெற்றி பெற்றது பொய்யான பிரச்சாரம். இந்த இந்தியாவில் அரசியல்வாதி உண்மையான அரசியல்வாதிகளில் போலி அரசியல்வாதியாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். போலி தேர்தல் அதிகாரிகள் இந்த இவிஎம் மிஷினை வைத்து இந்தியாவில் தேர்தல் நடத்தியிருக்காங்க. இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லை என்றது தெரிய வரும். ஆகையால் இந்தியா பிரதமர் ஒவ்வொரு வாக்காளர்கிட்ட எத்தனை ஆவணங்களை கேட்குறார். ஒரே ஒரு செயல்னால் இந்தியா பிரதமர் 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற பிரதமர் ஓட்டை திருடி தான் ஆண்டார். இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்ற அனைவரும் ஓட்டை திருடி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பதை நிரூபிப்பதற்கு நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து மோடி போடக்கூடிய 100 ஓட்டை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 60 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று ஜெயம் 1 நீதிமன்றம் 6/1/2026 வாய்தாவில் என்னுடைய கோரிக்கை, நான் செய்த அனைத்து குற்றமும் அரசியோட அனுமதி வாங்கி தான் செய்திருக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுத்தாகணும். 2014 இந்த இவிஎம் மிஷினை தொடர்ச்சியாக நாள் தவறாமல் வீடியோ மூலமாகவும் பதிவு செய்து இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை எப்படி செய்ய முடியுமென்ற வீடியோ ஆதாரத்தோட ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2024 இன்று வரைக்கும் குரல் கொடுத்துருக்கேன். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தேர்தல் டயத்தில் மட்டும் இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை பற்றி பேசுவாங்க, போலி வாக்காளரை சேர்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்தியாவில் எவனுக்குமே இந்த மிஷினை பற்றி குறை சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, அவங்களுக்கு உரிமையும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகத்தில் எந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் சொல்லாத வார்த்தை, செய்யாத வார்த்தைகள், செயல்களும். இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களை உதவி பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற முடியும். இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடும்போது அந்த 100 ஓட்டு அதில் 60 ஓட்டை எப்படி நான் திருடுகிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு நேரடி ஒளிபரப்பு 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை நேரடி ஒளிபரப்பு ஏற்படுத்த வேண்டும். இல்லை ஜெயபாண்டி ஏற்படுத்த சொன்னால் நான் ஏற்படுத்துகிறேன். நேரடி ஒளிபரப்பில் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி சார்பில் 100 ஓட்டு மோடி போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். இது மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியை போகிறான் இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரை வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்று நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6/1/2026 ஜெயம் 1 நீதிமன்றம் என்னை கேள்வி கேட்கணும்ன்றிருக்கீங்க. அந்த கேள்வியில் முதல் கேள்வி, இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு போடட்டும், அந்த 100 ஓட்டில் 60 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன், அதற்காக தான் இவ்வளோ குற்றம் செய்தேன் என்று சொல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. சைபர் கிரைம், அந்த சைபர் கிரைம்லேருந்து நம்மளுக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஹேமலதா மதுரை கலெக்டர் எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியப்படுத்துங்க கலெக்டர்.